ராம் நாராயண ராம். எந்த பூமியிலிருந்தும் யாராவது அங்கு சென்றால் அந்த பூமியில் உள்ளவர்களுடன் அவன் சந்திக்கிறான். அங்கே நாகத்தை சுற்றி கொண்டிருக்கும் நிர்வாண சிவனை சந்திக்க முடியும். அப்போது நீங்கள் கேட்பீர்கள், உங்களது உருவம் இப்படித்தானா? ஆனால் மக்கள் உங்களை கல் உருவத்தில் வழிபடுகிறார்கள். அப்போது சிவன் கூறுவார், எனக்கு தெரியும், நான் அவர்களுக்கு செய்தி அனுப்புகிறேன். ஆனால் அவர்கள் அதை கேட்க முடியவில்லை. ராமரும் வந்தார், கிருஷ்ணரும் வந்தார். இந்த நாட்டின் மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்றால் அங்குள்ளோர் அவர்களை சந்தித்து நலம் விசாரிப்பது போலவே கோடீஸ்வரர்களும் சில சமயம் எளிய உணவு பேகுனி, புலோரி போன்றவை சாப்பிட விரும்புகிறார்கள் மற்றும் சாப்பிடுகிறார்கள். அதேபோல் துன்பம் இல்லாத நேரத்தில் அதை அனுபவிக்க விருப்பம் ஏற்படுகிறது. அந்த தருணத்தில் அவர்களுக்கு உணிக்கிறது, இந்த மக்கள் என்னை நினைத்து எவ்வளவு அழுதார்கள், அவர்களுக்கு எவ்வளவு துன்பம் ஏற்பட்டது, அவர்களுக்காக என்னாவது செய்ய வேண்டும். அவர்கள் தொடர்ந்து செய்திகளை அனுப்புகிறார்கள். நான் அந்த பூமியில் பிறந்து அனைவரையும் அங்கே அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அவ்வாறு அவர்கள் ஒரு விசித்திரமான சக்தியுடன் அங்கு வருகிறார்கள். வந்ததும் சாதாரணமாக மாறி சாதாரண வாழ்க்கையை அனுசரிக்கிறார்கள்.